ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களானது எப்படி இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே மாற்றி கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். அப்படி பார்க்கும் பொழுது தற்போது சூரிய பகவானுடைய பயிற்சியானது ஏற்பட்டிருக்குங்க. இந்த சூரியனுடைய பயிற்சியானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தாக்கங்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை தான் இந்த சூரிய பகவான் கொடுக்க இருக்கிறார். ஏன்னா சூரியன் அவருடைய சொந்த ராசியான சிம்மத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு. இந்த ஒரு காரணத்தினால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. ஸோ இதனுடைய அடிப்படையில் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானுடைய புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலையுமே மாற்றங்கள் கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல நாள். இந்த நாளில் காலையில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஸோ யாரெல்லாம் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி விசேஷம் பார்த்திங்கன்னா கருட பஞ்சமி. கண்டிப்பாக எல்லோரும் ஆலயத்துக்கு போய் வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுடைய பாவங்கள் தீர்றதுக்கும் தரித்திரங்கள் விலகிறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு புண்ணியமான நாள் தான் இந்த நாள். ஸோ எல்லாருமே இந்த நாளை பயன்படுத்தி பயன்பெறுங்க. இப்போ வாங்க நம்ம கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பணியில் இந்த காலகட்டங்களில் பணி சுமையும் மறைமுகமான எதிர்ப்புகளும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கான சரியான பிளானிங் இருக்கணும். திட்டமிட்டு செயல்படுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பொருளாதார ரீதியாக நீங்கள் பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்க, பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சமநிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான நல்ல நாட்களை எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த நல்ல நாளில் நீங்கள் போய் வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு போகிறது தரித்திரத்தை விலக்கி கொடுக்கும், பொருளாதாரத்தில் மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 4 முறை தான் வரும். அதில் இது ஆவணி மாதம் 1ஆம் தேதி வர வேண்டியது ஆடி 32லே இருக்குது. ஸோ கட்டாயம் இன்றைக்கி போய் வழிபாடுகள் செய்கிறது அவ்வளவு நல்லது. மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள். கும்பராசிக்காரங்க யாரெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, கடனில் இருக்கீங்க, பொருளாதார நிலையை சரிப்படுத்த முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்களோ இதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பொறுமை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். அனுசரணை அப்படின்றது இருக்கணும். ஏட்டிக்கு போட்டியாக போட்டுட்டு இருந்தீங்க, விவாதங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா எதுவுமே நல்லதுக்கு இல்லை. ஸோ அனுசரித்து போங்க. உடல் நலத்தில் அதே மாதிரி கவனமாக இருங்க. ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேலை அப்படின்னு பார்க்கும் பொழுது கூடுதலாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் இந்த அளவுக்குலாம் நம்ம வேலை செஞ்சது இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்தளவுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கும். அதனால் கவனமாக கரெக்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி கூட வேலை செய்யக்கூடியவங்க அவங்கக்கிட்டலாம் எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கணும். கரெக்டான ஒரு லெவலை மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப யாருக்கும் இடம் கொடுக்கவும் தேவையில்ல. அதே மாதிரி ரொம்ப யாரையும் விட்டு விலக்கி வைக்கவும் தேவையில்ல. ஸோ அவங்களோடலாம் எல்லாமே லிமிட்டாக ஒரு லெவலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். அது மட்டும் இல்லாமல் ஒரு உயர்ந்த பதவியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்க இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. தேவையில்லாமல் அங்கேயும் இங்கேயும் அலையாதீங்க. அலைச்சலை தவிர்த்துக்கோங்க. இந்த அலைச்சல் தான் உங்களுடைய உடல்நிலையை பாதிப்படைய செய்யும். அதனால் அந்த அலைச்சலை குறைச்சிக்கோங்க. குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே எல்லா பிரச்சனைகளும் எல்லாருடைய இடங்கள்லையும் இருக்கக்கூடியது தான். ஆனாலுமே கூட நம்ம எந்த வீட்டில் விட்டு கொடுத்து போகிறாங்களோ பொறுமையாக இருக்கிறாங்களோ அங்கே பிரச்சனைகள் அப்படின்றதே இல்லாமல் தீர ஆரம்பிக்கும். ஸோ குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைங்க வழியில் உங்களுக்கு நிச்சயம் சந்தோஷம் தரக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். தேவையில்லாத வாக்குவாதங்களை முதல்ல வீட்டில் செய்யாதீங்க. ஸோ வாக்குவாதத்தை குறைச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும், ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது வரவுக்கு மீறிய செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்கிறதுனால சரியாக பிளான் பண்ணிக்கோங்க. இதை நம்ம செய்யலாமா, இது செய்கிறது அவசியம்தானா அப்படின்றதையும் நீங்கள் யோசிக்கணுங்க. உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். மனசுக்கு அமைதி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யுங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக யோகா பண்ணுறது, தியானம் பண்ணுறது இதெல்லாம் உங்களுடைய மனசுக்கு நல்ல அமைதியை கொடுக்கும். அதனால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் செய்யுங்க. ஸோ வேலையில் மாற்றம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை இதையெல்லாம் பற்றி நீங்கள் தெளிவாக இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தான். இதை தாண்டி
ஒவ்வொருத்தருடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து வித்தியாசப்பட ஆரம்பிக்கும். ஸோ வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். அதை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போது தொட்டது வந்து துலங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. புதிய புதிய வாய்ப்புகள்லாம் வரதான் போகுது உங்களை தேடி. ஸோ அதில் உங்களுக்கு எது தேவை, எது உங்களுக்கு நல்லது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதனுடைய வழியில் நீங்கள் வந்து செயல்படுறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். சூரிய பகவான் சொந்த ராசியான சிம்மத்துக்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு நேரத்தில் கும்பராசி நேர்களுக்கு தொழில் சரி எல்லாமே வந்து நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன விஷயங்களில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். பெருசாக பிரச்சனைகள் இல்லாமல் வந்து தவிர்க்க முடியும். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினைகளையோ இருக்கட்டும், தேவையில்லாத வாக்குவாதங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நல்ல புரிதல் வந்து வளர்த்துக்கணும். புரிதல் இல்லை அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சிலருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க விஷயத்தில் கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து கவலையாக இருப்பாங்க. என் பையன் இப்படி இருக்கானே, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான், நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருக்குது, சரியான பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கவலைகளில் இருக்கக்கூடியவங்களாம் இனி அந்த கவலை வந்து எடுத்துடுங்க. ஏன்னா இப்போது உங்களுடைய பிள்ளைங்க விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். சரி, ஓகே, நம்ம சரி பண்ணிடலாம், சரி ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கும். இதுவரைக்கும் அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய மறைமுக எதிரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ பலமாக இருக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை சுற்றி உங்களுக்கான எல்லா விதமான வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த எதிரிகளுடைய பலம் வந்து இப்போ உயர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மற்றவங்களுக்காக எந்த உதவியும் செய்ய வேண்டாம். ஸோ மற்றவங்களுக்காக நீங்கள் போய் செய்கிறதுனால இனி உங்களை வந்து கவனிக்க முடியாமல் போயிடும். அதனால் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்துக்கிறது தான் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஸோ இதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தினால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மாறுபாடு அடையலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட காலங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களை வந்து வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு நாம தான் ரொம்ப முக்கியம், நம்மளை வந்து அவங்க வந்து எப்போதுமே எந்த இடத்துலையும் வந்து தள்ளி வைக்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் அதுதான் வந்து தப்பான ஒரு விஷயங்க. கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கானவங்களே உங்களை வந்து ஒதுக்கி வைப்பாங்க. அந்த ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையும் இந்த டைமில் ஏற்படும். அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு வந்து வருத்தத்தை கொடுக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலுமே கூட அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்றது தெரியும் பொழுது அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா திடீர்னு நடக்கும்போது தான் ஒரு சிலருக்கு ஏமாற்றம் நடக்கும், கவலையாக இருக்கும். ஆனால் இந்த டைமில் அனுகூலம் அப்படிங்கிறதும் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 60 வயசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கக்கூடிய கும்பராசினியர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் நீங்களாம் யாரும் கவலைப்பட வேண்டாம். அதே 70 வயதை வந்து கடந்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னா முதல்ல ஆரோக்கியம். அதே போல் வண்டி வாகனங்களை வந்து இயக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் கவனமாக இருக்கணுங்க. சின்ன படிக்கட்டு தானே அப்படின்னு கூட நீங்கள் வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அதில் ஏறும்போது கூட கவனமாக இருக்கணும். படிக்கட்டில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். அதே மாதிரி பழக்க வழக்கங்கள் அதுலேயும் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பழக்க வழக்கத்தில் வந்து எல்லார் மாதிரியும் இருக்காமல், பேராசைப்படாமல், உங்களுக்கு எது சரி அப்படின்னு படுதோ அதை மட்டும் செஞ்சுட்டே இருங்க. உங்களுடைய வயசு என்ன அப்படின்றத முதல்ல அதை மைண்டுக்கு கொண்டு வாங்க. வயசை மறந்துட்டு நீங்கள் தேவையில்லாமல் ஆசைப்பட்டு ஏதாவது சாப்பிட்றீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு இந்த டைம் ஆபத்தாக போயிடும். அதனால் வயதை உணர்ந்து செயல்படுங்க. சின்ன பிள்ளைங்க மாதிரி அடம் பிடிக்கிறது, சின்ன பிள்ளைங்க மாதிரி செய்கிறது, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறத முதல்ல வந்து குறைஞ்சிக்கோங்க. நமக்கு வயது அதிகமாக நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து ரோல் மாடலாக வந்து மாறணும். சின்ன பிள்ளைத்தனமாக செய்கிற விஷயமாக இருக்கட்டும், 4 பேர் நம்மளை பார்த்து தேவையில்லாமல் பேசக்கூடிய வகையில் வந்து நடந்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான செயல்களை கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும். இதை வந்து என்ன பண்ணுன்னா ஒவ்வொருத்தருடைய குணத்தையே வந்து மாற்றிடும். ஸோ அவங்க மேலே இருக்கக்கூடிய மரியாதையை வந்து குறைச்சிடும். அதனால் இந்த விஷயத்தில் கும்பராசிக்காரங்க கவனமாக தாங்க இருக்கணும். அதே மாதிரி
நம்பிக்கை அப்படின்றது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். இளம் வயசுல இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்கலாம் வந்து நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா தான் இருக்கு. நல்ல ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள சீக்கிரமா அடையலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இப்ப ஏற்படும். தொட்டது துலங்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க. அதனால நீங்க வந்து எந்த வகையிலயும் கவலைப்பட தேவையில்ல. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இடமாற்றம் வேணும், உத்தியோக மாற்றம் வேணும், வியாபார மாற்றம் வேணும் அப்படிலாம் எல்லா வகையிலயுமே மாற்றங்கள வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னா, அது இதுதாங்க. உங்களுக்கான நல்ல காலகட்டம். ஸோ திட்டமிட்டு ஒரு சில காரியங்கள மட்டும் நீங்க கரெக்ட்டா செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். எல்லா வகையிலுமே வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி எடுத்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வெற்றி தான் ஏற்படும். சேமிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே முக்கியமானது. ஏன்னா இந்த சேமிப்பு தான் நமக்கு எதிர்காலத்துக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களுக்கு வந்து உதவியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் சேமிப்பை வந்து இருக்கணும். ஒவ்வொருத்தருமே சேமிக்க பழகுங்க. முதலீடுகள்லையும் கவனமாக இருக்கணும். நம்ம எந்த வகையில் முதலீடுகள் செய்கிறோம் அப்படிங்கிறது யோசித்து செய்யணும். எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக அந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. ஸோ முதலீடுகள் மூலமாகவும் நீங்கள் கவனத்தை வந்து செலுத்தணும் அப்படின்னமா இந்த காலகட்டங்களில் குடும்பத்தை ரீதியாக பார்க்கும்பொழுது நல்ல ஒரு மகிழ்ச்சிகளானது கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ குறிப்பாக ஜாயிண்ட்டுகள் மூலமாக ஏற்படக்கூடிய வழிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி உடல் ரீதியான பாதிப்புகள் இப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு தெய்வத்தினுடைய வழிபாடுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் தெய்வ வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த மாதிரி தெய்வங்கள் இந்த காலகட்டங்களில் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உக்ர தெய்வ வழிபாடுகள் வந்து செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி தம்பதி சமயோத தெய்வ வழிபாடுகளை வந்து செய்கிறது உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு சின்ன விஷயம் தானே அப்படின்னு மட்டும் கேர்லெஸ்ஸாக எதையும் விட்டுறாதீங்க. எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே மறக்காமல் வந்து செய்து பாருங்கள். மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் இருக்குது அப்படின்றதுனால திருமண வாழ்க்கை, காதல் உறவு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கசப்பான விஷயங்கள் நடக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் சரியாக முடிக்கிறதுக்கான நல்ல ஒரு கவனம் எடுக்கணும். துணிச்சலாக செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லா வகையிலையுமே வெற்றிகள் கிடைக்கும். மேலும் உங்களுடைய செயல்திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு என்ன மாதிரியான முக்கியமான முடிவுகள் எடுக்கணுமோ அதை செய்யுங்க. ஆனால் எடுக்கக்கூடிய முடிவில் கவனம் இருக்கணும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய வேலைகளில் வந்து தொடர்ந்து வந்து சிறப்பாக பணியாற்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுவுக்கு வெல்லம், தேவையானவர்களுக்கு அன்னதானம், இந்த 2 விஷயங்களில் ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஸோ இந்த எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கு நல்ல வழி கொடுக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை கும்பராசினியர்களாகி நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.